மணத்தக்காளி கீரை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேசினில் அதில் பயத்தம்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்த பிறகு மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா வெந்த பிறகு இந்த மணத்தக்காளி எடுத்து அதில் போட்டு நல்லா வேக விடணும். இடையில் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த தேங்காய் பாலை இதில் கொட்டிடணும். கடுகு, உளுத்தம்பருப்பை வறுத்து இது மேலே போட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டாக்க நல்ல அருமையான மணத்தக்காளி கீரை. வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கு அவ்வளவும் நல்லது. உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே அதில் கிடைக்கும்.